நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பார்க்கலாம். அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி, ஆற்றல், பொருளாதார முன்னேற்றம், சந்தோஷம், அதாவது சில நேரத்தில் பணம் வரும், ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சில பேருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடம் அதீத வலுவாக இருந்தால், இல்லை 6, 8, 12 மூணுமே வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம். மேசராசி நேயர்களே, மேச லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயானவர் உச்சமாக கூடியது காலபுருஷ தத்துவப்படி மகரத்தில். அப்போ நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்கினால் உங்களுக்கு அது சுபிட்சத்தை தரும், அபாரமான பண வளர்ச்சியை தரும், பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பொதுவாகவே நமக்கு ராசியாதிபதி உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். மேஷத்துக்கு அது மகரம்தான். அப்போ மகர ராசி மகர லக்னக்காரர்களிடம் எந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டும் என்பதும் இருக்குது. அது கும்ப ராசியில் சந்திரன் போகும் பொழுது அந்த 2.25 நாளில் என்றைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த நபர்களிடம் நீங்கள் பணம் வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். அது மேசராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் பொருத்தமாக அமைவார்கள். உங்கள் வீட்டிலேயே யார் வேணுமானாலும் மகரமோ மகர லக்னமோ இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கலாம். அவர்களிடம் கும்பத்தில் சந்திரன் போகும் பொழுது நீங்கள் போய் பணம் வாங்குங்கள். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக மகர லக்னமாக இருந்தால் இன்னும் சிறப்பு, அல்லது கும்ப லக்னமாக இருந்தால் இன்னும் சிறப்பு, இல்லைன்னா மேஷ லக்னமாக இருந்தாலும் சிறப்பு தான். ஏன்னா அந்த லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கெலாம் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. அஸ்ட்ரோசாஃப்ட் தமிழ் அதில் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன லக்னம் ஓடிட்டுருக்குதுன்னு பார்த்துடலாம். சாஃப்ட்வேரில் என்ன லக்னம்னு கூகுள்லேயே நீங்கள் இப்பொழுது என்ன லக்னம் ஓடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான இது. மகர லக்னம் மகர ராசிக்காரங்க கிட்ட வாங்கணும், கும்பத்தில் சந்திரன் போகும்போது வாங்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.